முத நாள் துணி எடுத்துட்டு வந்தோமே, அடுத்து சூட்டோட சூடா கிளம்பிட்டோம். ஆமாக்கா அக்கா ரொம்ப டயர்டாக இருக்குக்கா. வள்ளி நீ இங்கே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போ. ஐயோ எங்கள் தாய்க்கிடவி ஏதாவது சண்டை போடுமே, தனியால கிடக்கும். நான் போன் போட்டு சொல்லிக்கிறேன்னு. அப்போ சரி, எனக்கும் இங்கேருந்து நடந்து போகிறதுக்குள்ளே எப்பா முடியல. நான் இங்கே கொஞ்சம் தூங்கிக்கிறேம்மா. ஆமா ஆமா, படுத்து தூங்கு, நாளைக்கு போலாம். இம்மா வாங்கம்மா, தூக்கமா வருது. இன்னைக்கு ஒரு நாள் அக்காக பக்கத்துல தூங்குமே. இந்த நான் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்க கூட தூங்குறேன். ஏம்மா நீ என் பக்கத்துல படுத்ததுனமா தூக்கம் வரும். சரி நாங்க தூங்கிக்கிறோம், நீ போய் பிள்ளை பக்கத்துல தூங்கு. பாவம் தூங்கி பழக்கணும் பிள்ளைக்கு. அதெல்லாம் தூங்கிக்குவாளுங்க, நீங்க சும்மா இருங்க. ஏக்கா போய் தூங்குக்கா, நாங்கள் இங்கேயோ நானும் வழியம்மா பேசிட்டு தூங்கிடுவோம். இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம 3 பேரும் பேசிக்கிட்டே தூங்குவோம். ஏம்மா நான் இங்கே தூங்குறேம்மா. சரிடா கண்ணே, உங்களுக்கு எப்பவுமே உங்க செல்ல பொண்ணு மேலதான் பாசம் அதிகம். என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏக்கா உனைய குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, எப்படி பாசத்தோட பார்ப்பாங்க. பூட்டி அப்படி எரும மாடு உனைய தான் குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தா. ஏக்கா இத்தனை பிள்ளை இருக்கிறப்ப ஏன்க்கா இந்த பிள்ளைய மட்டும் குப்பை தொட்டில எடுத்துட்டு வந்து? சும்மா இருடி, ஒருத்தி எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. நெட்டவில்லையாக்கா? தடி ஏம்மா இப்ப நீ வர போறியா இல்லையா? நீ இங்க வா, இங்க வந்து படுத்துக்க வாடி செல்லம். நீ அங்கதான் வரணும், அப்பதான் என்னை குப்பை தொட்டில இருந்து தூக்கலன்னு நான் நிரூபிக்க முடியும். சொன்னா கேளு, ரொம்ப டயர்டா இருக்கு, அம்மாக்கு முடியலடி. ஆமா, பெத்த பிள்ளையா இருந்தா அவ பாசத்தோட இருப்பா. அவ குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்ததுதானே பிடிவாதம் பிடிக்கிற பாருமா. பூஜா கூட சும்மா இரு. பூஜா தூங்குற நேரத்துல என்னை டென்ஷன் பண்ணாத கடிச்சு வச்சிருவேன். அத்தாடி கொலகார குடும்பமா இருக்கும் போலமா. தங்கமே, நான் பெத்த வைரமே, இங்க வாடி. சும்மா ஐஸ் வைக்காத மண்டையில வாடி தங்கம். என்ன பெத்தாரு, இங்க வாங்க. என்ன பெத்தவளே, என்ன வளர்த்தவளே. அம்மாட்டி போதும். ஏம்மா என் பக்கம் மூஞ்சி திருப்பி வை. ஏம்மா என் பக்கம் தான் திருப்பணும். ஐயா அம்மாடியோ, அக்கா அவன் பாடு பெரும்பாடுதான் போலயே. அம்மா ஒரே பக்கம் தான் மூஞ்சி வச்சிருக்கான். ஆமா, 2 பக்கம் திருப்பினா அவன் மூஞ்சி என்னத்துக்கு ஆகுறது? பேசாம தூங்க இப்ப கண்ணுகளா. டயர்டா இல்லையா உங்களுக்கு? இருக்குதுதான். தூங்க, உங்க காலையில் ஸ்கூலுக்கு போகணும். நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவு. அச்சா ஐயோ, எப்பா லீவெல்லாம் போடக்கூடாது. போட்ட அப்புறம் பாடலாம் போயிடும். நல்லா படிக்கணுமா இல்லையா? அம்மா ப்ளீஸ்மா, டயர்டாக இருக்குமா. விடுடி காமாட்சி, ஒரு நாள் லீவை போட்டுக்கட்டும். பிள்ளை பாவம், நம்மளுக்கே முடியலை. வெளியே லீவு போட்டால் பாடலாம் போயிடும். அப்புறம் அதை எழுதுறதுக்கே ஒரு நாள் பண்ணுவாளுங்க. இருக்கட்டும், அதெல்லாம் விவரமான பிள்ளைங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஆமாம், இப்போ ஃப்ரெண்டு மாதிரி இருக்கட்டும், கேட்டு எழுதிக்கோங்க. லீவு போட்டுக்கோங்க. என்ன நீங்கள் அவளுக்கு செல்லம் ஓவராக கொடுக்குறீங்க? விடுடி பாவண்டி. ஆமாக்கா அக்கா, நீ எந்திரிச்சு காலையில் சமைக்கணும் வைக்கணும். நீ பேசாமல் லீவு போட சொல்லி பார்த்துக்கலாம். சரி சரி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கோங்க. என்ன அப்படி இதே மாதிரி சும்மா லீவு கேட்கக்கூடாது. நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், சொல்லிட்டு எந்திரிச்சு ஆடக்கூடாது. என்னடி சவிதா வரவே இல்லை? அதை ஏன் கேட்குறீங்க? போன் போட்டியா இல்லையா? ஆமாக்கா, என்னக்கா சவிதா வரவே இல்லை? அத்தைக்காரி தானே முன்னாடி வந்து நிற்கணும், அவள் வரலன்னு எப்படி? அதை ஏன் கேட்குறீங்க? அவ கிளம்பி பிள்ளைகளோட ரெடி ஆயிட்டலாமா. அந்த குரங்கு மனுஷன் விட மாட்டேன்னு சொல்லி சண்டையாமா. அட கொடுமையா, அவளை போய் அந்த குரங்குக்கு பிடிச்சி கட்டி விட்டு பாவம். அச்சோ அக்கா, அப்புறம் என்ன ஆச்சாமா? ஒரே அடிப்படி சண்டையாமா. உங்க அண்ணி வீட்டுக்கு போகக்கூடாதுடி, அவனுக்கு என்னடி செஞ்சானுங்க வச்சானுங்கன்னு ஒரே சண்டையாமா. ஏக்கா அந்த ஆளுக்கு என்ன இன்னும் புது மாப்பிள்ளை நினைப்பா, இன்னுமா செஞ்சுக்கிட்டு இருப்பாவோ? அதானே, என்ன மனுஷன், கூறு கட்ட மனுஷன், இப்படி எல்லாமே இருப்பான். அந்த பிள்ளைய போட்டு கொடுமைப்பட்டுறாண்டி. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போடணும். ஆமாம், என்ன பண்ணுறது? குரங்குக்கு கட்டி வச்சுட்டோம், மாட்டுக்கு மேலே தாய் தானே ஆகணும். இதெல்லாம் சுற்றப்படாது. இன்னும் வேணால் கொடுமைப்படுத்திக்கிட்டு சொல்லி நான் இந்த வயசுலையும் பிள்ளைகளுக்குன்னு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கல்யாணம் ஆயிரும். என்ன இப்படி இருக்கும்? இங்கே நல்லா அவங்க வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்களாடி? அந்த ஆளை கேட்க யார் இருக்கா? நல்ல கையில் காசு இல்லை பாட்டி, இவன் சொல்கிறது எல்லாம் கேட்டாகணும். பாவம்டி சவிதா. ஆமாக்கா, ஒரு நல்லதுக்கு இல்லதுக்கு கிளம்பணுன்னா இப்படியா? ஒவ்வொன்றுக்கும் பெர்மிஷன் வாங்கணும். இந்த ஆளு மூடு நல்லா இருந்தால் மட்டும் அந்த பிள்ளை கிளம்பி வரும். கல்யாணத்துக்காவது வருமா என்ன? அதெல்லாம் வந்துடுவா. சரி பாவம், என்ன பண்ணுறது? இப்படியும் இருக்கானுங்க சில பேர். இந்த காலத்துலையும் கொடுமைப்படுத்திட்டு. இந்த எங்கள் மாமியா கிளவி தெரியுதுல்ல, அப்படியே அவங்க மாமியா குடும்பப்படுத்தினாங்களா, அதனால என்னைய குடும்பப்படுத்திட்டு தெரியுது. அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா. என்ன அது கொடுமைப்படுத்துறதுனால என்ன கிடைக்க போகுது? நம்ம தான் கஷ்டப்பட்டோம், இனி வர பிள்ளைய அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாடத்தை கற்றுக்கிட்டு அதுக்கிட்ட மாதிரி வாழணும். இப்படியா போட்டு பச்சை பிள்ளைகள் ஒரு இடத்துல நம்பி அந்த பிள்ளைகளை போட்டு பாடாக படுத்துறது. ஆமாம், சில பேர் அப்படி தான் இருக்காளுங்க. அப்போ போட்டு இன்னும் மாமியை கறியை குடும்பப்படுத்துகிறாளுங்க. சில இடத்துல மருமக கறியை மாமியாவை குடும்பப்படுத்துகிற ஆளுங்க. என்ன சரிசமமாக தான் இருக்குது.
அது எதுவாக இருந்தாலும் சரி, யாரையும் யாரும் எடுக்க கொடுமைப்படுத்தணும், யாருக்கு யாருன்னு அடிமையா? ஒரு பிள்ளை வாழ்க்கைக்கு வாழ வீட்டுக்கு வருதுன்னா அதை சுதந்திரமாக விட்டுறணும், நம்ம பிள்ளை மாதிரி நினைக்கணும். நான் இல்லையா நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். அதே மாதிரி மருமகளும் என்ன பண்ணணும், நம்ம தாயாக நினச்சிக்கணும். அப்படி போட்டு பாடப்படுத்தக்கூடாது, பெரியவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடாது. என்ன சொல்லி என்ன பண்ண, யார் எங்கே திருந்துறா? பாவம், இந்த ஆம்பளை பசங்க தான் இவளுகளுக்கு மட்டியில் மாற்றிக்கிட்டு முழிக்கிறானுவ பாவம். என்ன பண்ணுறது, உலகம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அது போக்கில் போக வேண்டியதான். எல்லாம் ஒழுக்கமாக வாழணும், நேர்மையாக வாழணும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்ந்தோன்னா அது பாட்டுக்கு அதாவது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். கொலை பண்ணுறது, அடிக்கிறது, உடைக்கிறது, மிதிக்கிறது, பொறாமப்படுறது. அது சொல்லுங்க பொறாம. ஐயோ அப்பா, என் மாமியாருக்குலாம் ரொம்ப பொறாம. ஆமாம், யார் மேலேயும் பொறாமப்பட்டு என்ன ஆகுது, நம்மளுக்கு இருக்காது நம்மளுக்கு இருக்கோம். ஆமாம், என்னத்தை சொல்லப்பா, உலகம் அப்படி கிடக்கு. ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. வெயில் கொளுத்துது, ஒரு பக்கம் மழை பெய்யுது. என்ன உலகம் அப்படி மாறி போச்சு. வள்ளியம்மா, எல்னினோ வந்திருக்கு. என்னது இளநி வந்திருக்கா? எதுக்கு? இளநி இல்லை, அவ அதான் சொன்னா. அப்படின்னா காலநிலை மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? ஏண்டி அந்த சின்ன பிள்ளை எப்படி சொல்லுது அந்த மாதிரி சொல்லுடி. சரிம்மா, ஆத்தா காலநிலை மாறி போச்சாமா. அதுவா? அதான் இதெல்லாம் நடக்குது. அக்கறம் அதிகமாச்சுடி. அதாண்டி உலகம் அப்படி சீக்கிரம் அழிவே போயிருப்பா. ஆத்தாடி, அம்மா வள்ளியம்மா வாய்க்கு கொஞ்சம் போய் கழுவு. நான் இன்னும் என் புருஷனை பார்க்கவே இல்லை, வெளிநாட்டிலே கிடக்குறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் உலகம் அழியட்டும். பாவி, இவ பாடு பெரும்பாடு. புருஷனை வெளிநாட்டில் விட்டு இந்த மாமியார்கிட்ட இருந்து இவ படுற பாடு. ஏன் நீயும் உன் வீட்டுக்கார கூட வெளிநாடு போக வேண்டியது தானே? என்ன பண்ணுறது, என் நிலமை இப்படி கூட்டு போகிறேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாவோ. வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட வெளிநாட்டு பார்த்ததே இல்லை. அட பாவம், ஏமாற்றி விட்டாப்பளா? ஆமாம், நானும் நல்லா இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படி சந்தோஷமாக வந்தேன். அட கொடுமையா. ஏண்டி உன் புருஷன் சொல்லி ஒரு தடவையாவது கூட்டு போக சொல்ல வேண்டியதானே? சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், எங்கள் அம்மாவை யார் பாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நல்லா போ, என்ன மனுஷனோ பாவம். பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி இப்படி விட்டுட்டு போறானுங்க பாருங்க. இவனுங்களை என்ன சொல்றது? பாவம், அவனுங்களுக்கு என்னடி பண்ணுவானுங்க. குடும்பம் குட்டி எல்லாத்தையும் பார்க்கணும். அவன் சம்பாதிக்கிறது பத்துமோ பத்தலையோ. அங்கே வெளிநாட்டில் போய் பாரு, பார்க்கணும் வெளிநாடுன்றாங்க. அங்கே என்னவோ பொட்டியாக இருக்குது பாவத்தை. அந்த வீடியோவில் பார்த்தேன்டி, பாவம் ஒரு பெட்டு அப்படியே அடுக்கடுக்கா இருக்குது. அசலத்தையும் வாழுறானுங்க பாவண்டி. அதுவும் சரிதே, இவளை கூட்டு போய் அவன் எங்கே பார்ப்பான்? இவளுக்கு தனியாக வீடு பிடிக்கணும், தண்ணியில் ஒட்டலுக்கு வாங்கி போடணும், செலவு தானே. ஆமாம், என்ன கேட்டால் நம்ம நாட்டிலே இருந்து எதையாவது ஒரு பொழப்பு தடவை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு இளமையை பூரா வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு. ஆமாக்கா, இளமையெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுக்கு. சரி, உனக்கு அந்த பிரச்சனை வரையா? அதுவும் சரிதான். ஆமாம், ஒரு சந்தோஷமாக பிடிச்சவங்க கூட போக வெளியில் வரேன், அது சொல்கிறேன் நான். சரி, நானும் வேற என்ன நினச்சிட்டேன். சரி வள்ளியம்மா, குசும்ப பாரு. சரிடி, பிள்ளை இருக்கு. அப்புறம் அதுவும் சொல்கிறேன், இப்போ விட்டு போய் பாவம் இந்த பிள்ளைய படாத பாடுபடுதுங்க. ஒன்று நம்ம நாட்டிலே இருந்து பொழப்பு தலைப்பு பார்க்கணும், இல்லை கூட்டு போகிற வசதி இருந்தால் போகணும், இல்லாட்டி இங்கே இருக்கணுங்கிறேன் நான். அதுவும் சரிதான், சேட்டை கிடக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதான். என்ன கொஞ்சம் ஏதோ குடும்பத்தை முன்னேற்றலாம் வைக்கலான்னு தான் பாரு, என்ன பண்ணுறது? ஆமாம் வள்ளியம்மா, ஒவ்வொரு வார்த்தையும் மணிமணியாக இருக்குது, வாயில் தான் பல்லக்கானம். உனக்கு திமிரிடி உனக்கு. பாடி எல்லாத்துக்கும் வயசான பல்லு போகத்தான் செய்யும். நீ மட்டும் அப்படியே காமெடியாகவே இருந்துடுவியா? ஆமாம் சரிம்மா. அப்புறம் பார்த்தீங்களா, இந்த பிள்ளைகளுக்கு எதிரான வன்முறைகளா வீடியோவாக வருது. ஆமாம், இந்த பிள்ளையில இந்த வளர்க்க முடியாமல் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் ஒரு வீட்டில் சேர்த்து விட்றாங்க ப்ரைவேட்டில். அதில் அந்த பொம்பளையை போட்டு பிள்ளையை பாடாப்படுத்துதுங்க. ஆனால் அப்போ ஏன் பிள்ளையை பார்க்காம எதுக்கு வேலைக்கு போகிறாளுங்க? ஐயா, அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு எனக்கு மனசெல்லாம் ஒரே பாடு, கஷ்டமாக போச்சு. அப்படி சண்டாளிகளா, இந்த பொம்பளை இல்லாத மனசாட்சி இருக்குமா இல்லையா இவ்வளவுக்கு? இந்த காலத்தில் மனசாட்சியாவது ஏதாவது நீங்கள் சும்மா இருங்க. என்னமா சரிதான், ஆனால் பிள்ளைகள் ஏதாவது பண்ணுறப்ப மனசு தாங்க மாட்டேங்குதுடி. அந்த மாதிரி வீடியோ வந்து நான் பார்க்கவே மாட்டேன், ரொம்ப கஷ்டமாக போயிடும் எனக்கு. சரி வீடுங்க, அழுவாதியோ, மனசு தாங்க. பச்சை பிள்ளை கிடையாது, பச்சை பிள்ளை எப்படிலாம் பண்ணுறாள்வளா? சரி விடுங்க, டாப்பிக்கை மாற்றுங்க. சரி பிள்ளைல தூங்குங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுறது கேட்டுட்டு அப்புறம் தூங்குறோம். நாங்கள் வயசானவங்க ஏதோ ஒன்று பேசுவோம், நீங்கள் ஏன் கேட்டுக்கிட்டு தூங்குங்க பிள்ளைல. ஏம்மா தூங்குங்களேம்மா, எங்களெல்லாம் தூங்க விட்டா அப்படியே நல்லா தூங்கிடுவோம். சரி வள்ளி, தூங்கு, தலானி கொண்டு வரேன். இல்லைக்கா, அப்படியே பேசுவோம், அப்படியே படுத்துருவோம். வள்ளியம்மா, நீங்கள் எதுவும் பால் கீழே குடிப்பீங்களா? நைட்டு போட்டு வரட்டுமா? வேணாம், அதெல்லாம் சேராது எனக்கு, அப்படி நெஞ்சு கறிக்கும். இல்லை வள்ளியம்மா, எதுவும் குடிக்கிற பழக்கம் இருக்கா? நைட் ஆச்சுன்னா அதுக்கு கேட்டேன். ஆத்தடி, அந்த பழக்கம் வேறு இருக்கா? பாலையில் குடி
பேசணும்னு கேட்டேன்டி. முழுசாக பேசணும், மொட்டை மொட்டையாக பேசினா சரி. அந்த வள்ளியம்மாக்கு எதுவும் அந்த மாதிரி பழக்கங்களுக்கு இருக்க என்னமோ நினச்சி. சும்மா ரெடி என்ன ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே கிடப்பாவா. சரிடி, இந்த கல்யாண வேலை அடித்து ஆரம்பிச்சிடும். எல்லா சாமானை எல்லாத்தையும் எடுத்து வை, நகை நட்டு பட்டு சேலை அதெல்லாம் ஒரு பீரோவில் வச்சு பூட்டிட்டு பத்திரமா வச்சுக்கோ. எல்லாம் எடுக்கிற மாதிரி அடுக்கி வைக்கணும். ஆமாம் சொல்லிவிட்டேன். சரி வள்ளியம்மா, வேறு எதாவது எடுத்து வைக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் ரெடியாக அதை தான் அப்படி அப்படி அடுக்கி வச்சுக்கோ. ஆமாம், கடைசி நேரத்தில் தேடக்கூடாது சொல்லிட்டேன். நீ இன்னைக்கு எடுக்கிறது தான் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டெல்லாம் கிடைக்காது. ஆமாம், கல்யாண வேலை வந்துடுச்சு, ரெக்கை கட்டி பறக்கணும். ரெக்கை கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிளு. இது சும்மா இது கேட்போம் நம்ம வள்ளியம்மா சொல்கிறாவோ. ஆமாம்மா, இவ பேசுறதுக்கா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் மறக்க வச்சுடுவா. என்ன சொன்னேன்? ரெக்கை கட்டி பறக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், பொருளணும், மண்டபத்துக்கு போகிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பொருளெல்லாம் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ ஆட்டையை போட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஆத்தாடி. ஆமாட்டி, ஆமாம், எல்லாத்தையும் பத்திரமா நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். ஆமாம் வள்ளி, நீயும் பார்த்துக்க. கூட்டத்தில் இவ கொஞ்சம் பிஸியாக இருப்பா. அது இல்லாமல் இப்போ ஒன்றும் இப்போ எல்லாத்தையும் வந்து பெருசாக இது பண்ணிக்க மாட்டான். நீயும் பார்த்துக்க என்ன. அதான் நீங்கள் இருக்கீங்களே, அப்புறம் என்ன? சரி தூங்குவா. சரி சரி தூங்குங்க, லைட்டாக ஆஃப் பண்ணுறேன். என்ன படுத்தோடனே உறங்கிட்டாவோ? அதுதான் நல்ல மனசு, அப்படித்தான் இருக்கணும். ஆத்தாடி, ஏம்மா என்ன படுத்தோடனே தூங்கிடுச்சு. சரிக்கா, நானும் தூங்க ட்ரை பண்ணுறேன். உடனே தூங்கிட்டானா? அட்டிக்கு பார்த்தியா? சரி கண்ணுகளை தூங்குங்க, கண்ண முடிய